அதாவது வழக்கமான முதலிலே இந்த குரூப் நான் கேள்வி கேட்கிறேன் என்றால் முதலிலே பதில் சொல்லிவிட்டால் அவர்கள் பதில் சொல்லவில்லை. அதே கேள்வி இரண்டாவது கேள்விக்கு செல்கிறது என்றால் நீங்கள் பதில் சொன்னால் உங்களுக்கு அதே போன வருஷம் இந்த வருஷம் 7 மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். ஒருவேளை நீங்கள் சொல்லாமல் அது இங்க போது அடுத்த குரூப்புக்கு செல்கிறது என்றால் அவர்களுக்கு 5 மதிப்பெண்கள். ஒருவேளை நீங்கள் சொல்லாமல் கடைசி குழுவிற்கு அது சென்றதால் 2 மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். ஒருவேளை அது கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு முதலில் பதில் சொல்கிறவர்களுக்கு 50 மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். ஒருவேளை தவறாக நீங்கள் பதில் சொல்கிறால் 20 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். மைனஸ் உங்களுக்கு அந்த 50 மார்க் சொல்ல தரமா அவ்வளவு 20 மார்க் எரிச்சியும் தவறா சொன்னால் 20 மார்க் எரிச்சியும் குறைக்கப்படும். இது மட்டும் கடைசி சுற்று மட்டும் மற்ற எந்த சுற்றும் குறைக்கப்படாது. கடைசி சுற்று மட்டும் உங்களுக்கு எரிச்சியும் அவ்வாறு குறைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். சரியா? கேள்வி இருக்கும் பதிவில் கொடுக்கப்படும். நீங்கள் கண்டுபிடிக்கணும். கேள்வி பதில் இருக்கும் அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? டைமிங் முதல் கேள்வி கேட்டவுடன் உங்களுக்கு என்னது 30 செகண்ட் மட்டுமே. 30 செகண்டுக்குள்ள நீங்க அந்த 15 செகண்ட் சொல்லணும். ஒருவேளை 30 செகண்ட் சொல்லணும் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு டைம் குறையும். 15 செகண்ட் மட்டும் தான் உங்களுக்கு. அடுத்த நாளே 15 செகண்ட். முதல் கேள்வி மட்டும் தான் 30 செகண்ட். ஓகே? நன்றாக நினைவில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது முதல் சுற்றுக்கு 10 கோர்ஸ் இருக்கிறது. அதில் நீங்கள் ஒரு நம்பர் சொல்லுங்க. 5 நீங்கள் சொல்லியிருக்க நம்பர் 5. 5வது திருத்தொண்டர்களாக எத்தனை பேர் நியமிக்கப்பட்டனர்? அதிகாரம் வசனம் சொல்ல வேண்டும். 7 பேர். பதில் சரி. ஓகே. முதல் ஆரோக்கியமான அன்பு. அடுத்தது நீங்கள் சொல்லுங்க. நம்பர் 1 to 10ல 5 நம்பர் சொல்லியாச்சு. 3வது நம்பர் அருளியா சபரியாவின் சுயநலத்தால் அவர்களுக்கு கிடைத்த பரிசு என்ன? மரணம். மிக சரியான விடை. மரியாதையின் சேனை. நம்பர் 3ம் 5ம் சொல்லக்கூடாது. 1 திருத்துதல் பணிகள் நூலை எழுதியவர் யார்? பேதுரு. என்ன யோசி பேதுரு? யோசி பேதுரு. பவுலா, யாக்கோபு, ஆபிரகாமா? பவுல். ஓகே. அடுத்தது நீங்கள். Next. மிகவும் சார் தவறான ஆன்சர். வெரி குட். மிக சரியான ஆன்சர். திருப்பணியில் எழுதியவர் லூக்கா நற்செய்தியாளர். மரியாதையின் சேனை 2 மதிப்பெண்கள். அடுத்தது கூடாது. மற்ற 2வது நண்பர் யூதாஸ் காரியத்துக்கு பதிலாக சேர்த்துக் கொள்ளப்பட்ட திருத்துதர் பெயர் என்ன?
மத்தியா மிக சரியான ஆன்சர். வேளாங்கண்ணி மாதா அனுப்புவீங்க. இப்பொழுது முதல் சுற்று முதல் சுற்றில் கேட்கப்பட்ட கேள்விகள் 1, 2, 3, 5. கேட்கப்படாத கேள்விகள் 4, 6, 7, 8, 9, 10. இப்பொழுது இரண்டாவது சுற்று தொடங்குகின்றது. நாம் இங்கிருந்து தொடங்குவோம். இரண்டாவது சுற்று சொல்லுங்க. நம்பர் சொல்லுங்க. 7வது நம்பர். செசேரியா நகரில் வாழ்ந்த நூற்றுவர் தலைவரின் பெயர் என்ன? செசேரியா நகரில் வாழ்ந்த நூற்றுவர் தலைவரின் பெயர் என்ன? கொர்நேலியு. நல்லா யோசிங்க. கரெக்ட் தானா? கரெக்ட். கன்ஃபார்ம். வெரி குட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர். அருமையாக பதிலளிக்கிறார்கள். மரியாதையின் செயலர் 10 மதிப்பெண்கள். அடுத்தது 4வது, 6வது, 8வது, 9வது கேள்வி இருக்கின்றது. 6. திருத்தூர் யாக்கோபுவை வாரால் கொஞ்ச அரசன் யார்? ஏரோதுவா, பார்வோனா, வேறு ஏரோதா? நல்ல யோசிச்சு தப்பா சொல்லி கன்ஃபார்ம் ஏரோதா? மிக சரியான பதில் ஏரோது. மறை கேள்வி 10 மதிப்பெண்கள். 4, 8, 9, 10. 4. கால் ஊனமுற்றவரை குணமாக்கிய பின் பேதுரு எங்கு உரையாற்றினார்? கால் ஊனமுற்றவரை குணமாக்கிய பின் பேதுரு எங்கு உரையாற்றினார்? கால் ஊனமுற்றவரை குணமாக்கிய பின் பேதுரு எங்கு உரையாற்றினார்? அவங்க எங்க உரையாச்சினா அந்த இடத்துல சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க. நான் 3 பேர் கேள்வி சொல்லிட்டாங்க. இது கேள்வி சொல்ல மாட்டேன். சரியா? ஆலயத்தில் சாலமோன் மண்டபமும் வேறு நல்ல யோசிச்சிருங்க. தொழில்கூடங்கள்லாம் இருக்குது, சங்கம் இருக்குது, எருசலேம் சங்கங்கள் இருக்குது, சாலமோன் மண்டபம். மிக சரியான ஆன்சர். 5 மதிப்பெண்கள். அடுத்தது 8, 9, 10. 9. யாருடைய நிழல் தம்மீது பட்டால் நோய் குணமாகும் என மக்கள் நம்பினர்? சொல்லுங்க. பேதுருவா, பவுலா? பேதுருதானா? கன்ஃபார்மா? ரைட். மிக சரியான பதில். மிக சரியான பதில். வெற்றிகரமாக 2 சுற்றுகள் முடிவடைந்துள்ளது. அடுத்தது நம்ம 3வது சுற்றுக்குள் நுழைய இருக்கின்றோம். இப்போது மதிப்பெண்கள் அடிப்படை பார்ப்போம். ஆரோக்கியமாக அன்பியம் 20 மதிப்பெண்கள். ஒரு தடவை சொல்லலாம். வேளாங்கண்ணி மாதா 10 மதிப்பெண்கள். மதிப்பெண்கள் 10 மதிப்பெண்கள். மரியாதையின் செயலர் 27 மதிப்பெண்கள். அடுத்தது 3வது சுற்று எப்படி இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். நான் யார் அதை நீ சொல்லணும். சரியா? நான் உங்களிடம் சொல்லுவேன். அவங்களை பற்றி ஒரு சில வாக்கியங்கள் சொல்லப்படும். அது யாருடையது, யாரை பற்றி இருக்கிறது என்பதை சொல்லுங்கள். இது ஒரே சுற்று மட்டுமே. சரியா? இந்த கேள்வியில் ஒரே சுற்று மட்டுமே இருக்கும். அதே போல் 4 கேள்விகள். ஒரு பதில் தான் சொல்லணும். அடுத்த முதல்ல எந்த பதில் சொல்றாங்க, அதாவது முதல் எந்த பதிலோ அதுவே நாங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். சரியா? 2, 3, 4, 5 கிடையாது. சரியா? ஒரே பதில் சொல்லணும். சரியா? டைம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அடுத்த குரூப் செஞ்சிடும். தவறான சொன்னா
போயிடும். ஓகே, சரியா? இப்பொழுது நம்ம ஆரம்பிக்கிற மறை கேள்வி. ரைட், 4 1 2 3 4. எந்த நம்பர்? 4. நான் 12 திருத்தூதர்களில் ஒருவன், நான் எதையும் கேட்க துணிந்தவன், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக என் உயிரையும் கொடுத்தவன், பதவியை கேட்கவில்லை, அவர் அருகில் அமரும் பாக்கியம் கேட்டேன், திருத்துதர்களில் முதலாவதாக மறைசாட்சியாக மரித்தவன் நான் யார்? நான் 12 திருத்துதர்களில் ஒருவன், நான் இதையும் கேட்க துணிந்தவன், நான் இயேசு கிறிஸ்துவுக்காக என் உயிரை கொடுத்தவன், பதவியை கேட்கவில்லை, அவர் அருகில் அமரும் பாக்கியம் கேட்டவன், திருத்துதர்களில் முதலாவதாக மறைசாட்சியாக மரித்தவன் நான் யார்? பேதுரு. பேதுரு ரொம்ப பிடிக்கும் போல. மிகவும் தவறான பதில். அடுத்து நீங்க. சவுல். மிகவும் தவறான பதில். மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. யாக்கோபு. நல்லா யோசிச்சுங்க. யாக்கோபு மிகவும் சரியான பதில். ஆரோக்கியமான அன்பியம் 5 மதிப்பெண்கள். அடுத்தது 1 2 3. 1. நான் 7 திருத்தொண்டர்களில் ஒருவன், நானே முதல் மறைசாட்சி என அழைக்கப்படுபவன், நான் இயேசுவின் நற்செய்தியை அறிவித்தேன், மக்களின் தவறுகளை சுட்டி காட்டினேன், எனவே மக்கள் என்னை கல்லால் இருந்து கொல்ல பார்க்கின்றனர் நான் யார்? ஸ்தேவான். கரெக்ட். மிகவும் சரியான பதில். வேளாங்கண்ணி மதாந்தியம் 10 மதிப்பெண்கள். 2 3. 1. நான் திருத்துதர்களில் அடையவன், என்னுடைய இலக்கை அடைவதில் பிடிவாதக்காரன், என்னை கடவுள் பணிக்க ஒதுக்கி வைத்தான், நான் அவருக்காக எல்லாவற்றையும் இழப்பதற்கு துணிந்தவன் நான் யார்? நான் திருத்துதர்களில் அடையவன், என்னுடைய இலக்கை அடைவதில் பிடிவாதக்காரன், என்னை கடவுள் பணிக்க ஒதுக்கி வைத்தார், நான் அவருக்காக எல்லாவற்றையும் இழப்பதற்கு துணிந்தவன் நான் யார்? சவுல் என்ற பொருள். மிகவும் சரியான பதில். ஒரே ஒரு இதாக நான் சரியா? நான் வயதில் மூத்தவன், இயேசு தேர்ந்து கொண்ட 12 திருத்துதர்களில் ஒருவன், என் பிரதான தொழில் மீன் பிடித்தல், இயேசு கைது செய்ய வந்தபோது படைவீரர் ஒருவரின் காதை துண்டித்தவன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் பாராட்ட பெற்றவன் மற்றும் செதுக்கப்பட்டவன் நான் யார்? பேதுரு. மிகவும் சரியான பதில். 3வது சுற்றும் இதை நிறைவுற்றது. நான் யார் என்று சுற்று முடிவடைந்துள்ளது. இப்பொழுது மதிப்பெண்கள். இறுதியில ஆரோக்கியமான அன்பியம் 35 மதிப்பெண்கள். வேளாங்கண்ணிக்கான அன்பியம் 20 மதிப்பெண்கள். நியாய மறைக்கல்வி 10 மதிப்பெண்கள். மரியாதை சேவையாளர் 37 மதிப்பெண்கள். போட்டியை 2 கிடையாது 37. இப்பொழுது நாம் 4வது சுற்றுக்கு என்ன செய்கிறோம்? நுழைய போகின்றோம். இது கொஞ்சம் கடினமான சுற்று. இந்த பைபிள், இப்போ பைபிள் உங்களுக்கு தேவை. திருவிவிலியம் ஒவ்வொரு குழுவினருக்கும் ஒரு திருவிவிலியம் கொடுக்கப்படும். சரியா? வேற எதையும் பார்க்கக்கூடாது. உங்களுக்கு வருகின்ற பகுதியை மட்டும்தான் நீங்க விஷயம் பார்க்க வேண்டும். அதை எப்போ உங்களுக்கு வருதோ அப்பதான் பார்க்கணும். அது வரைக்கும் நீங்க சூட தொடக்கூடாது. சரியா? அதே போல் 4 கேள்விகள் இருக்கும். 4 ஆண்டு நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க. தேர்ந்தெடுப்பதை நீங்கள் நடித்து காட்ட வேண்டும். தேர்ந்தெடுப்பதை நடித்து காட்ட வேண்டும். உங்களுக்கான நேரம் 3 நிமிடங்கள் மட்டுமே. ஒரு குழுக்கு 3 நிமிடங்கள் மேலே கிடையாது. சரியா? 3 நிமிடங்கள் நடிப்பதற்கு. இப்போ 4 எடுக்கிறாங்க, அதுக்கு ஸ்டார்ட் ஆகும். சரியா? அதனால கவனமாக 4 எடுத்தோம் டைம் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ரெடியா?
இப்பொழுது நாம் தொடங்க வேண்டிய இடம் ரைட், நீங்களே தான். சரியா? அதே போல் 1 2 3 4 4 லாட் இருக்கு. இந்த லாட் உங்களுக்கு இரண்டு திருத்தூதர் பணியில் 7வது அதிகாரம் 54 முதல் 60. அதாவது இந்த நிகழ்வு என்றால் சேவான் மீது கல் எறியப்படுதல். இதை அவங்க சொல்லுவோம், நடிச்சுக்கணும். எதை கண்டுபிடிக்கணும்? இல்ல அவங்க நடிச்சு கரெக்டா எப்படி அந்த நிகழ்வு எப்படி பண்றாங்களோ அதை வச்சு மதிக்கணும். வாசிக்கிறதா நீங்க பாருங்க, பார்த்து நீங்க வெளியே காட்டணும். நீங்க எப்படி அவங்க நடிக்கிறாங்க கரெக்டா, அந்த நிகழ்வு கரெக்டா இருக்குதா, அந்த இதெல்லாம் கரெக்டா, ஆமா கதாபாத்திரங்களை கரெக்டா கொண்டு வந்திருக்காங்களா அதான் பார்த்து போடணும். ரெடியா? மிக நேரம் ஆரம்பிச்சாச்சு. அப்படி பகுதியில் இருக்கலாம் முழுமையாக நடிக்கணும். சரியா? கொஞ்சம் நடிக்கலாம் விடக்கூடாது. முழுமையாக நடித்த மட்டுமே மதிப்பெண் முழுமையாக நடிக்கப்படும். அதுக்கேற்ற நாடகம் போடணும். அதான் இது குறு நாடகம் மாதிரி 3 நிமிடம் நடிச்சுட்டு போயிடணும். சரியா? முழுமையாக இருந்த மட்டுமே 10 மதிப்பெண்கள். இப்போ உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பகுதியில் வரும். இப்போ அவங்க இந்த குழுவினருக்கு எக்ஸ்ட்ரா 1 நிமிடம் இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணியதுன்னா அந்த 1 நிமிடம் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ரூபாய் நாடகம் இல்ல, பேசலாம். டைம் வந்துருங்க. உங்களுக்கு 1 3 4 1 திருத்தூதர் பணிகள் 5 32 முதல் 37 32 முதல் 37 பணிகள் 5 அப்படியே நடிச்சுக்கணும். அது என்ன இருக்கிறது நடித்து காட்ட வேண்டும். சாரி, திருத்தப்படி 4 32 37. சரியா? இந்த பகுதி வாசி பார்த்து நடித்து திருப்பிட்டாங்க.
உடைமைகள் அனைத்தையும் பேசலாம். உடைமைகள் அனைத்தையும் நாங்கள் சேவர்கள் பாதுகாப்பு பொருட்கள் வீட்டு பொருட்கள் நேற்று காலத்து வச்ச மாதிரி போட்டே வரல ஜெபமாலை மட்டும்தான் இருக்குது. அவர்கள் பாதுகாப்பு வச்சு ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிறது. ஓகே, அடுத்தது 3-4 மூன்றாவது திருத்துவப்படிகள் 9 1 முதல் 19. நீங்க வாஸ்து வந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி, உடனே முடிச்சு போயிட்டே இருக்கலாம். நீ வாஸ்து வரல போ, இப்பதான் வாசிக்கிறீங்க. எல்லாத்தையும் விட உங்களுக்கு எளிமையான ஒரு பகுதி. இது மாற்றம் கிடையாது, ஒரு குரூப் மட்டும்தான். வெரி குட். அருமையான மனப்பாட போட்டி நடந்து இருக்கின்றது. இந்த ஒரு நிமிடம் மட்டுமே உங்களுக்கு உள்ளது. இதோ வந்துவிட்டார்கள், நடிப்பதற்கு கண்டிப்பதற்கா பைபாஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க, முடிச்சு. யாருக்குமே தெரியாது. அடுத்தது ஒரே ஒரு மட்டுமே இருக்கின்றது, சரியா? திருத்துதல் பவுல் திருத்துதல் பணிகள் 1வது அதிகாரம், புரியுதுங்களா? 12வது வசனம் முதல், புரியுதா? அதில் அடுத்தது அந்த பகுதி முழுவதுமே நீங்க வந்து வட்டியாக கண்டுபிடிக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வு.
அந்த மத்தியா தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நிகழ்வு. மண்டை பிடிச்சிடாத. உள்ள உள்ளலாம் அனைத்து குழுவினரும் ஒரு குழுவினருக்கு என்ன செய்ய உதவி பண்றீங்கன்னா வெரி வெரி மத்தி பகுதிக்கு வாங்க வெளியே. எல்லாத்தையும் கேஸ் போடுங்க. எல்லாத்தையும் போடுங்க பைபிள் போடுறாங்க. இப்பொழுது நான்காவது சுற்று இதை முடிவுற்றது. நான்காவது சுற்று இதை நிறைவுற்றது. இப்பொழுது மதிப்பெண்கள் நான்காவது சுற்று இருக்குல்ல, எல்லா குழுவுமே நல்ல முறை நினைச்சாங்க. எல்லாத்தையும் 10 மார்க் கொடுத்தாச்சு. படிச்சாங்க, நல்லா அடிச்சாங்க. நான்காவது சுற்றின் முடிவில் ஆரோக்கியமாக 45 மதிப்பெண்கள், வேளாண்மைக்கு 30 மதிப்பெண்கள், நியாய மரங்களில் 20 மதிப்பெண்கள், மரியாதை சேவையில் 47 மதிப்பெண்கள். இப்பொழுது ஐந்தாவது சுற்று. இந்த சுற்றில் நான் கேட்கிற ஒரு வார்த்தைக்கு நீங்கள் சொல்ல பொருளை சொல்ல வேண்டும். அது என்ன பொருள் தருகிறது என்பதை சொல்ல வேண்டும். வார்த்தை மட்டும் நான் சொல்வேன், அதற்கு என்ன பொருள் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். சரியா? இப்போ நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணணும். மீண்டும் 1 முதல் 5. 1 அக்கலிதமா 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 அக்கலிதமா. தலைவர் தலைவர் மிகவும் சரியான பதில். அடுத்தது 2, 3, 4, 5. 2 மிகவும் சரியான பதில். 3, 4, 5. 3 சமாரியா. சமாரியா அருமையாக சமாளித்துக் கொண்டிருக்கிறேன் நினைக்கிறேன். சும்மா சொல்லு, ஏதாவது சொல்லு. ஒரு நாட்டின் பெயர். அதெல்லாம் பாக்கல. உங்களுக்கு கொஸ்டின்ங்க போகுது. கொஸ்டின் பாஸ் ஆயிடுச்சு. என்ன தவறான சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா? சமாரியா. தெரியலன்னா பாஸ். தெரியல பாஸ் சொல்லிருங்க. பெரிய பாஸ் சொல்லிடலாம், தெரியல சொல்லிடலாம். பாஸ். ஃபெயில். சமாரியா அதுக்கு பொருள் என்ன? இங்கே ஆரம்பிச்ச மிகவும் சரியான பதில். 2 மதிப்பெண்கள். அடுத்தது 4, 5. ஆசியா. ஆசியா ஆசியா இது வந்து நீங்க சரி சொல்லுங்க. கண்டம் ஆயிடுச்சா? கண்டம்
டைம். பரலோகமா? ஆசியா. ரோமை மாநிலங்களில் ஒன்று இன்றைய துருக்கி நாட்டின் ஒரு பகுதி. வெரி குட். ரோமை மாநிலங்களில் வச்சு இங்கே சரியா? இங்க அதிகம் இருக்கிறது. சரி, ஓகே. அருமையாக 5வது சுற்றும் நிறைவுற்றது. 5வது சுற்று நிறைவில் மதிப்பெண்கள் அடுத்தது 6வது சுற்றில் தயாராகிறீர்கள். 5வது சுற்று இறுதியில் ஆரோக்கியமாக அன்பியும் 55 மதிப்பெண்கள். வேளாங்கண்ணி மாதாண்டியும் 30 மதிப்பெண்கள். நியாய முறைக்கல்வி 20 மதிப்பெண்கள். அடியாயின் செயலர் 64 மதிப்பெண்கள். Right. இப்பொழுது 6வது சுற்று. இது எவ்வாறு என்றால் இது உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பகுதி சரியா? அதுல ஒரு நற்பண்புகள் இருக்கும். இந்த நற்பண்புகளை மட்டுமே நீங்கள் செய்யணும், கண்டுபிடித்து சொல்ல வேண்டும். இப்போ இந்த பகுதிகளுக்கும் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கையில் விவிலியம் கொடுக்கப்படும். வாசி சொன்னா 2 நிமிடம் உங்களுக்கு டைம். 2 நிமிடங்கள் மட்டுமே டைம். அதுக்கு டைமே கிடையாது. தெளிவாக சொல்லிட்டு ஒரு குழுவுக்கு 2 நிமிடங்கள் சரியா? இப்பொழுது ஒரு நட்பண்பு சொல்லணுமா, 2 சொல்லலாமா? இப்பொழுது அது முக்கியமாக ஒரு நற்பண்பு சொல்லணும். ஒருவேளை 2 மூச்சு இருந்தது என்றால் 2 தானங்கள் புகைக்கூடாது. 1 இல்லை 2 அதுக்கெல்லாம் கிடையாது. 1 சொன்னா இத்தனை மார்க், 2 சொன்னா இத்தனை மார்க். அதான் ஏதாவது 1 மட்டும் சொல்லணும். சரி, 1 மட்டும் போதும். 1 சொன்னா 10 மதிப்பெண்கள் சரியா? 1 சொன்னாலே 10 மதிப்பெண்கள். ஆமா, டெய்லி சொல்ல வேண்டும் சரியா? பைபிள் கூட ஒன்று கிடைக்குமாங்க? ஒரு குரூப்புக்கு ஒரு பேர் மட்டுமே கொடுக்கப்படும் சரியா? இப்பொழுது உங்களுக்கானது 1, 2, 3, 4 1 பகுதி 11வது அதிகாரம் 27 முதல் 30. பன்மை பகிர்வோர் ஒரே ஒரு பதில். அது என்ன செய்யப்படுகின்றது? பொருள் உதவிப்பார்கள். பொருள் தங்களால் பொருள் உதவி பண்றாங்க. ஓகே, சரி, மிகவும் சரியான ஆன்சர். பொருள் உதவி செய்யப்படுகின்றது. பெருமை சொல்ல விளக்கங்கள் கொடுக்க கூடாது. விளக்கங்கள் கொடுத்தால் தயவு செய்து ஏற்றுக்கொள்ளப்படாது. அடுத்தது 2, 3, 4 18வது அதிகாரம் 24 முதல் 26. பைபிள்ல தான் இருக்கு. பைபிள்ல இறங்கி சரியா? என்ன நட்பண்பு அதை மட்டும் சொல்லு. இது பாஸ் ஆகாது. இது ஒரு குரூப் மட்டுமே. என்ன நட்பண்பு அதை மட்டும் சொல்லு. ஒன்று மட்டும் சொன்னா போதும். லீடர் மட்டும் தான் சொல்லணும். சொல்லணும். சொல்லிருமா? சொல் ஏதாவது ஒன்று சொல்லணும். சரி, மிக சரியான பதில். அடுத்தது உங்களுக்கான பகுதி 2, 3 எதிர்க்கிறீங்க. 2வது அதிகாரம் 42 முதல் 47. 2 முதல் 47. இரண்டு முதல் 47. பகிர்தல் மிகவும் சரியான பதில். பகிர்தல் உங்களுக்கு ஒரே ஒரு பகுதி மட்டுமே. 4வது அதிகாரம்
ஆனா இவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறது 32 முதல் 37. வேகமாக பொதுவுடைமை மிகவும் சரியானது. பொதுவுடைமை இப்பொழுது வெற்றிகரமாக 6 சுற்றுகள் நிறைவேற்றது. ஆறாவது சுற்றில் இறுதியில் ஆரோக்கியமாக 65 மதிப்பெண்கள், வேளாண்மை மாத 40 மதிப்பெண்கள், நியாயம் மறைந்தது 30 மதிப்பெண்கள், மரியாதை செயலர் 74 மதிப்பெண்கள். ஓகே, இப்பொழுது எல்லாருமே பைபிளை கொடுத்துருக்கு. சரியா? பைபிளில் முடிந்தது. அடுத்தது நாம் இப்பொழுது 7வது சுற்று 8வது சுற்று சேர்ந்து நடக்கும். அதன் பின்பு உங்களுக்கான மதிப்பெண் சொல்லுங்கள். இது சரியா தவறா என்று நீங்கள் செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். சரியா? சரியா தவறா? பாஸ் ஆகாது. இது பாஸ் ஆகாது. இதுவும் என்ன செய்யுது? பாஸ் ஆகாது. சரியா? ஓகே, 1 முதல் 10. 9. பர்னபா பம்பிலியாவில் இருந்து பவுலிடமிருந்து விலைக்கு வந்தார். பர்னபா பம்பிலியாவில் இருந்து பவுலிடமிருந்து விலைக்கு வந்தார். சரி, மிகவும் சரியான பதில். 9 தவிர 1 10. அப்பொழுது கொரிந்தில் இருந்தபோது பவுல் மலைப்பாங்கான பகுதி வழியாக எபேசு வந்தார். அப்பொழுது கொரிந்தில் இருந்தபோது பவுல் மலைப்பாங்கான பகுதி வழியாக எபேசு வந்தார். எப்படி தவறு? அப்புறம் வந்து அலெக்சாந்திரியா தவறான பதில். சரி. 1 முதல் 8. 5. சவுல் தன்னுடைய முதல் போதனையை எருசலேமில் நிகழ்த்தினார். பிங்கி பிங்கி பாங்கி போட்டு சொல்லி மிகவும் தவறான பதில். அதாவது 1 முதல் 4, 6, 7, 8. எருசலேமிலிருந்து காசாவுக்கு தெற்கு நோக்கி போகும் பாதை சமவெளி பாதை. மிகவும் தவறான பதில். முதல் சுற்று, அதாவது சரியான தவறாவில் முதல் சுற்று 7வது சுற்று முடிவடைந்தது. 8வது சுற்று அதில் மதிப்பெண் சொல்லிடுவோம். இல்ல, இதை முடித்து வரும். ரைட். 1 முதல் 3, 6, 7, 8. 7. அந்தியோக்கியாவில் நான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றனர். சரி சரி, மிகவும் சரியான பதில். 1, 2, 3, 6, 8. 3. ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுல் உடன்பட்டிருந்தார். சரி சரி, மிகவும் சரியான பதில். 1, 2, 6, 8. பேதுரும் யோவானும் நன்கு கற்றுத் தெரிந்தவர்கள். பேதுரும் யோவானும் நன்கு கற்றுத் தெரிந்தவர்கள். மிகவும் சரியான பதில். 2, 6, 8. அனனியாவின் மனைவி பெயர் சபிரா. சரி மிகவும் சரியானது. வெற்றிகரமாக 8 சுற்றுகள் முடிவடைந்து விட்டது. 8வது சுற்று இறுதியிலே ஆரோக்கியமாக 85 மதிப்பெண்கள். வாழ்த்துக்கள். வேளாண்மை மாதா 50 மதிப்பெண்கள். வாழ்த்துக்கள். நியாயங்கள் மறைக்கல்வி 40 மதிப்பெண்கள். மரியாதை சேவைகள் 84 மதிப்பெண்கள். ஒரு மாதத்தில்
சரியா? இப்ப நடுவருக்கு முக்கியமான வேலை இருக்கின்றது. என்ன வேலை என்றால் இது காமன் கொஸ்டின், பொதுவான கேள்விகள். கேட்ட உடனே எந்த குழுவில் முதலில் கை தூக்குகின்றார்களோ அவர்கள் பதில் சொல்லணும். திரும்ப சொல்றேன், பதில் சொன்னால் 50 மதிப்பெண்கள், பதில் தவறாக சொன்னால் 20 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். சரியா? ஓகே, எடுத்தா 20, குறைந்தால் பதில் சொல்லலாம் 10. சரியா? மைனஸ் இல்ல, மைனஸ் வந்தாதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வர ஆரம்பிக்கும், இல்லைன்னா வராது. அப்பதான் நீங்க மார்க்கெட்டிங் அவங்க வைப்பாங்க. சரியா? வெரி குட். ரெடியா? அதனால தெரிஞ்சாலும் சொல்லணும், தெரியாம சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க் குறைஞ்சிடும். சரியா? கேள்வி கேட்கலாமா? தயாராக இருக்கீங்களா? யாருனாலும் கை தூக்கலாம், யாருனாலும் கை தூக்கலாம். சரியா? ஆனா இங்க சண்டை போடுறாங்க, முடி பிடிச்சது. சரியா? தயவு செய்து. ஓகே, முதல் கேள்வி. புனித பவுல் மேற்கொண்ட பயணங்கள் மொத்தம் எத்தனை? அருமையாக மூன்று. என்னென்ன பயணங்கள் சொல்ல முடியுமா? 3 சொல்லிட்டா. 3. ஓகே, மிகவும் சரியான பதில் 3. 20 மதிப்பெண்கள். அடுத்தது கடைசி ரவுண்டு, 10வது சுற்று. இதுவும் கேள்விகள் கேட்கப்படும். நீங்க நிச்சயம் பதில் சொல்ல வேண்டும். சரியா? இது முடிச்சு. ரைட். 10வது சுற்று கேள்வி. திருத்துதர் பணிகள் நூலில் இடம்பெற்றுள்ள உரைகள் மொத்தம் எத்தனை? இல்ல இல்ல, உரைகள் மொத்தம் எத்தனை மட்டும் சொன்ன போது, எத்தனை உரைகள் இடம்பெற்றது மட்டும். தப்பா சொன்னா மார்க் மைனஸ். தப்பா சொன்னா மார்க் 10 போயிடும். சரியா சொன்ன மட்டுமே 20 மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். உரை என்னதான்? இந்த பிரசங்க வைக்கிறீங்களா? பச்சை சொல்றாங்க உரைங்க. புரிஞ்சுச்சாட்டும்? சொற்பொழிவுகள். சரியா? சொற்பொழிவு. கருத்தரங்க சொற்பொழிவு இருக்கும். அது 30 செகண்ட் தான். அது ரொம்ப கவனமா இருக்கணும். சொல்லணுமா? சொல்லணுமா? சரி, ஓகே. ஓகே, மொத்தம் 11 உரைகள் இடம்பெற்றுள்ளன. அதில் பேதுருவின் உரை 3, ஸ்தேவான் உரை 1, பவுலின் உரை 7. சரியா? மொத்தம் 11 உரைகள். இனிதாக அருமையாக இதில் பங்கெடுத்து நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய பதிவுகள் மூலமாக அருமையாக சொல்லியிருக்கீங்க. சரியா? இவங்க மதிப்பெண் பார்த்துருமா? ரைட். யார் வெற்றி பெற்றிருக்காங்க என்று பார்ப்போம். 50 மார்க்னா நீ தான். அதேவரை மூன்றாவது என்ன விளையாட முடிஞ்சு மூன்றாவது திருநாளுடைய முத்தாய்ப்பாக இந்த ஊழிய விழாவுக்கு நான் போட்டி சிறப்பாக நடைபெற்றது. அதை வழிநடத்திய நம்ம உதவி பக்கத்தின் சூழ்நிலை மாதாவை நன்றியும் வாழ்க்கைகளையும் பாராட்டுகளையும் நேரம் உற்சாகப்படுத்திருக்கிறாங்க. குறிப்பாக நீங்க எல்லாருமே இவருடைய திருக்குறள் பணிகள் புத்தகத்தை முழுவதுமாக வாசிட்டு வந்து நீங்க இந்த போட்டியில பங்கெடுத்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் வாழ்க்கைகளும் பாராட்டுகளும் நன்றிகளும். அதே போல இங்கிருந்து பார்வையாளர்களாக கல்விகளுக்கு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகள். உங்களுடைய கடினமான உழைப்புகளை நீங்கள் செய்ய நடிச்சு நாடகமாக குடும்பத்தோட இந்த 10 சுற்றுகள் வந்த முறை நிறைவேறியிருக்கிறது. உங்களுக்கு வாழ்த்துக்கள். சொல்லிடலாமா? சொல்லிடலாம். கடைசி என்ன சொல்லுவோமா? என்ன சொல்லுவோமா? கடைசி என்ன கொடுத்தாங்க சொல்லணுமா? ஏன் அவ்வளோ பரிசு வாங்கி கொடுக்கல?
சரி சொல்லாமா? சரியா? 4வது இடத்தை பெறுகிறவர்கள் 50 மதிப்பெண்கள் எடுத்து 4வது இடத்தை பெறுகிறவர்கள் ஒரு வேளாங்கண்ணி மாதா அன்பிய ஒரு கடவுள் வாழ்த்துக்கள். அடுத்ததாக 20 மார்க் எடுத்தீங்க, அதற்கு மேல போயிட்டீங்க. 60 மதிப்பெண்களை எடுத்து 3வது இடத்தை பெற்று 1000 மதிப்பெண்கள் பெற்றீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்தது 2வது இடத்தை யாருப்பா? மரியாதை செய்கையினர் முன்னிலையில் இருந்தாங்க. ஒரு கேள்வி விட்டனால அவருக்கு நிறைவாகிடுச்சு. உண்மையில பாராட்டுகள். உண்மையிலே எல்லாருமே இணைந்து இந்த குழு உணர்வோடு செய்வதை பார்க்க முடியுது. மரியாதை செய்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். 2வது இடத்தை 84 மதிப்பெண்கள் பெற்று அவர்களுக்கு முதல் இடத்தை பெற்றிருக்கவங்க ஆரோக்கியமான அங்கீகார் உங்களை பாராட்டக்கூடியது. சிறப்பாக எல்லாருக்கும் அவங்களுக்கு கிடைச்சு. அதனால 85 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தில் இருக்கிறவர்கள் ஆரோக்கியமான அங்கீகாரங்கள். வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அனைவருக்கும் வாழ்க்கையில் ஒருமுறை நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுகள். மிக சிறப்பாக இதில் பங்கு கொண்டீங்க. அந்த வெற்றியை நூல் இலையில தான் கிடந்துருக்கு இல்லையா? ஒரே ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தப்பா ஆன்சர் சொல்லிட்டதுனால அவங்க ஜம்ப் ஆகி தாக்கி 1 மாதத்துக்கு முன்னாடி வந்து அவங்க முதல் பரிசை பெற்றுட்டாங்க ஆரோக்கியமாக ஆரம்பித்தது. ஆனால் அவங்களுக்கு பாராட்டுகள். உங்களுக்கு நீங்களும் இயற்கையில் பெற்றது தான். ஒரு மாதம் தான் அது நீங்க 2 இதெல்லாம் ஜம்ப் ஆகி வரும்போது நீங்க சொன்னீங்க, அதான் உங்களுக்கு வந்துச்சு. அந்த ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ள கொஸ்டின் நீங்க தப்பா சொன்னதுனால 10 மார்க் போயிட்டு அந்த 10 மார்க்கை அவங்க அடிச்சு கொடுத்தாங்க. ஞாயிறு மறைக்கு பிள்ளைங்க கூட 60 மார்க் எடுத்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கீங்க. கடைசியில் 50 மிக சிறப்பாக கலந்து கொண்டீங்க. இந்த கேள்விகளை எல்லாம் எடுத்து இதற்காகவே பாதம் தயார் பண்ணாங்க. நம்ம முன்னாடி நாள் பாதம் 2 நாள் உட்கார்ந்து அவங்க ஃபுல்லா வாசித்து அதில் வந்து கேள்விகள் எடுத்து என்னென்னலாம் கேட்கலாம் பதவி பகிர்ந்து அடுத்த மாதிரி சூழ்நிலைகளாக வந்து நம்ம வாசிக்கலாம் யாரெல்லாம் வாசிங்க வாசவங்க படிக்கலன்னு வாசலாம் எந்த பக்கம் ஏதா வாசிருக்கீங்க. அதனால சொன்னீங்க. அதனால நம்ம தயார் பண்ணணும்னா நல்லா பதில் சொல்ல முடியும் இல்லையா? நம்ம தயார் பண்ணணும்னா நம்ம வந்துடும் அந்த பதில்கள்லாம். நம்ம தொடர்ந்து இது வந்து எதுக்கு இருக்குன்னா ஒரு ஊழியர் முன்னாடி நான் இருக்கிறது நம்ம இது ஒரு டேஸ்ட் அப்படி ஆரம்பிச்சு அப்படியே அப்போ ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் எதையாவது வாசிக்கலாம். சரியா? நம்ம எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், பாராட்டுகள். சரி, இன்னைக்கு இந்த போட்டியோட நிறைய பேர் நாளைக்கு என்ன போட்டி படிச்சுக்கலாம் ஸ்கூல்ல போய் படிச்சுக்கலாம். எப்பமாவது படிங்க. ஸ்கூல்ல போயோ வீட்டுல இருந்தோ நைட் தூங்காமையோ விடியாக எழுதியோ பரீட்சைக்கு படிக்க மாதிரியோ படிச்சு நாளைக்கு வந்துடணும். என்ன எந்த குரூப்ல பேரலாம் என்ன கொடுக்கல? நாளைக்கு காலையில் நைட்ல மொபைல் கொடுத்துருக்கலாம் தான். நாளைக்கு காலையில கூட பேர் கொடுங்க. மதியத்துக்குள்ள லிஸ்ட் தயார் பண்ணிருக்காங்க. சின்ன பிள்ளைங்க பேர் கொடுக்கலையா? சின்ன பிள்ளைங்க எல்லா குழுவிலும் கலந்து கொள்ள வேண்டும். ஆல் தி பாய்ஸ் அன்னைக்கு கலந்துக்கணும்னு சொன்னா நாளைக்கு வரல அப்புறம் நாளைக்கு ஆல் தி பாய்ஸ் கூட எல்லாருமே போட்டியில கலந்துக்கணும். எத்தனை வசனம் இருக்கு அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. நீ கலந்து கொள்ளணும், அவ்வளவுதான். சரியா? நாளைக்கு போட்டியில எல்லாருமே கலந்து கொள்ளணும். அந்த போட்டு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. இதை